எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பல வருஷங்களாக வந்து சிபிஐ லீடராக இருந்தவர் நல்லக்கண்ணு அப்படிங்கிறவர் அவர் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இது வந்து மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயில்யூர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் வந்து இறந்துருக்காரு. இவருக்கு வந்து 101 வயசு ஆகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவர் வந்து February 1 ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருந்திருக்காரு. ஹெல்த் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து அதனால் அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இன்டென்சிவ் கேருக்கு வந்து போட்டிருந்துருக்காங்க. அவருடைய கண்டிஷன் வந்து ரொம்ப டிட்டோரியேட் ஆகிருக்கு மண்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் வந்து லைஃப் சப்போர்ட்டில் இருந்திருக்காரு. அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவர் வந்து மதியம் 1:55 பிஎம்க்கு வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என் ஆண்டாள், இன்னொருத்தவங்க பேர் வந்து காசி பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய பாடி வந்து நேற்று வரைக்கும், அதாவது பாலன் இல்லம் அப்படிங்கிற இடத்துல பார்ட்டி ஆஃபீஸில் டி நகரில் வச்சுருந்து அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பப்ளிக் ஹோமேஜ்க்காக பே பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து அது ஹாஸ்பிட்டலில் வந்து அது டொனேட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து பொலிட்டீஷியன்ஸு, அப்புறம் வந்து ஃபிலிம் பர்சனாலிட்டிஸு, அப்புறம் நிறைய பேர் வந்து அதில் பப்ளிக்கு எல்லோரும் வந்து அவங்களுடைய கண்டோலன்சஸ் எல்லாம் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிஎம் மோடியும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய சிம்ப்ளிசிட்டி அப்புறம் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம் ஸ்டாலின் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டோலன்ஸ் மெசேஜில் தகைசால் தமிழருக்கு செவ்வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து அவர் வந்து இங்கே சென்னையில் இல்லை, அவர் வந்து வேறு ஊரில் இருந்திருக்காரு, கன்னியாகுமரியில் இருந்திருக்காரு. அவர் வந்து ஹோமேஜ் பே பண்ணுங்கிறதுக்காகவே வந்து வேகமாக இங்கே வந்துட்டார், திரும்பி சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாரு அப்படின்னும் சொல்லப்படுது. இவர் வந்து 1925 ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற இடத்துல டூட்டிகோரின் டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்காரு. அப்புறம் வந்து இவர் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த இதுக்காகலாம் வந்து ரொம்ப பாடுபட்டவர் டீனேஜர்லேயே இருக்கும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்யூனிஸ்ட் அந்த இதுக்கு வந்துட்டார் அப்படின்னும் சொல்லப்படுது. இவர் வந்து என்னென்னா லைஃப் லாங் அந்த பேட்டில் பண்ணியிருக்காரு. அதாவது புவர் அப்புறம் வந்து மார்ஜினலைஸ் அவங்கள அப்லிஃப்ட் பண்ணணுன்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிபிஐயோட தமிழ்நாடு யூனிட் செக்ரட்டரியாக வந்து அவர் எலெக்ட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு. அவர் வந்து 1992லேருந்து 2005 வரைக்கும் அந்த போஸ்ட்டில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு வந்து அம்பேத்கர் அந்த அவார்டும் கொடுக்கப்பட்டது 2007. அப்புறம் தகைசால் தமிழர் அப்படின்னு அவார்டும் 2022 ஸ்டேட் கவர்மெண்ட்னால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10 lakh டொனேட்டும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்புறம் வந்து என்னென்னா அவர் 80th பர்த்டேக்கு வந்து அவர் பார்ட்டிக்கு 1 crore rupeesம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவர் வந்து தன்னுடைய காரையுமே வந்து பார்ட்டிக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவருடைய பாடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லேட்டர் வந்து அந்த அண்ணா சாலை வழியாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்து வரப்பட்டிருக்கு. அந்த 72 அந்த குண்டுகள் முழங்க அது வந்து அரசு மரியாதையோடைய வந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கு மெடிக்கல் காலேஜுக்கு. அவர் வந்து எழுதியே கொடுத்துருக்காரு, உயிரோடு இருக்கும்போதே நான் வந்து என்னோடய டெத்துக்கு அப்புறம் அது வந்து டொனேட் பண்ணப்படணும் காலேஜுக்கு, மெடிக்கல் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2016 இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆக்டர் ரஜினிகாந்த் இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னா ட்ரிபியூட்ஸ் வந்து பே பண்ண வந்திருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட வந்து நல்லக்கண்ணு அப்படி வந்து அவர் வந்து நிறைய வந்து லீடர்ஸோட ஒரு காம்பினேஷன் இந்த ஸ்டேட்டில். நான் வந்து நிறைய பேரை பார்த்தது கிடையாது. ஓமந்தூரார், அண்ணா, காமராஜர் அந்த மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்லை. பட் எல்லாத்தையும் ஒரு சேர்ந்த மாதிரி இந்த திரு நல்லக்கண்ணுவும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
டிஎம்டிகேவோட ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி பிரேமலதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அவங்களும் வந்து ரெஸ்பெக்ட் அந்த இது ஹோமேஜ் பே பண்ண வந்திருக்கும்போது யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவார்டு பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கணும் இந்த அந்த கம்யூனிஸ்ட் லீடருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இறந்த அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம வந்து இறைவனை வேண்டிப்போங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.